நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 9வது தசகம். உலகத்தின் தோற்றம். மெய்ப்பொருள் அறிவோம் வாருங்கள். 1000 தேவ வருடங்கள் தவமிருந்த பிரம்மதேவர் மெதுவாக பகவான் குருவாயூரப்பனின் தொப்புளில் நின்று உருவாகி வந்த தாமரை மலரிலே இருந்து கொண்டு, இப்பொழுதுதான் பிரம்மதேவருக்கு ஞானம் பிறந்து விட்டதே. 1000 தேவ வருடங்கள் அவர் தவமிருந்த காரணத்தினால் அவருக்கு ஞானம் பிறந்து விட்டது. சிந்திக்கத் தொடங்குகின்றார். கடலிலே இந்த தாமரை மலர் மட்டும் எங்கிருந்து தோன்றியது என்று சிந்தித்து பார்த்து கூட அவரால் அறிய முடியவில்லை. அதை கண்டறிய ஆவல் கொண்டு திசைதோறும் தன் முகத்தை திருப்பி திருப்பி பார்க்கிறாராம். மலர்ந்த தாமரை போன்ற 8 கண்களை உடைய 4 முகங்களை அவர் அடைந்து விட்டாராம். புரிகிறதா தோழிகளே, எப்படி பிரம்மனுக்கு 4 முகங்கள் தோன்றியது என்று? பெருங்கடலிலே அசைகின்ற அந்த ஒரே ஒரு தாமரை பூவை மட்டும் கண்டு அதற்கு இருப்பிடமான பகவானது திருமேனியை கண்ணால் காண முடியவில்லையே. இந்த பெரிய தாமரை மலரினை நடுவிலே எனக்கு ஒரு துணைவன் இல்லாது தனித்திருக்கும் நான் யார்? பிரம்மதேவனுக்கு தான் யார் என்பதே இதுவரை தெரியவில்லையாம். தாமரை மலரின் நடுவிலே துணைவன் இல்லாது தனித்திருக்கும் நான் தான் யார்? இந்த தாமரை மலர்தான் எங்கிருந்து தோன்றியது என்று மறுபடியும் சிந்திக்கலானார். பிரம்மதேவர் சிறந்த புத்திமான் அல்லவா? இந்த தாமரை மலருக்கு எங்கோ ஒரு உற்பத்தி ஸ்தானம் இருந்தே தீர வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு தமது யோக பலத்தாலும் ஞான பலத்தாலும் தாமரையின் தண்டை பிடித்து கொண்டு மெதுவாக கீழே இறங்கினாராம். எனினும் உள்ளத்தை பெரிதும் கவர்வதான பகவானின் திருமேனியை அவர் எங்குமே காணவில்லையாம். பிறகு மெதுவாக தாமரை தண்டின் எல்லா துளைகளின் வழிகளிலும் புகுந்து 100 வருஷங்கள் முயன்று தேடியும் அவரால் ஒன்றையும் காணவே முடியவில்லை. ஆகவே திரும்பி வந்து தாமரை மலரின் நடுவிலே சுகமாக அமர்ந்து மனத்தை ஒரு நிலையில் நிறுத்தி பகவானின் அருள் ஒன்றையே நாடி சமாதி நிலையை கை கொண்டாராம். எப்படி தாயிடம் அடம் பிடிக்கும் குழந்தை அடம்பிடித்து ஓய்ந்த பிறகு தானாக அமைதியாக அடங்கிவிடும் அல்லவா? அதுபோலத்தான் இருக்கிறது பிரம்மதேவனின் செய்கையும். எல்லா பக்கமும் தேடியும் பகவானை காண முடியாமல் தாமரை மலரின் நடுவிலே சுகமாக அமர்ந்து கொண்டு அந்த பத்மஜன் பகவானின் அருளை வேண்டி சமாதி நிலையை கை கொண்டாராம். இவை எல்லாவற்றையும் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார் நம் குருவாயூரப்பன். தாமரை பூவினின்றும் தோன்றிய அந்த பிரம்மதேவர் 100 தேவ வருடங்கள் திடமான சமாதியிலிருந்து அதனால் தோன்றிய ஞானத்தால் தெளிவடைந்தாராம். தோழிகளே, தானாகப்பட்டு தெளிந்தால்தான் உண்டு என்று நம் பெரியோர்கள் கூறுகிறார் அல்லவா? அதுபோலத்தான் பிரம்மதேவரின் செய்கையும் இருக்கின்றது. 100 தேவ வருடங்கள் சமாதி நிலையிலே இருந்து தானாகப்பட்டு ஞான ஒளியை பெற்றாராம். இதற்கு முன்னே காணாத வியக்கத்தக்க பகவானின் திருமேனியை இப்பொழுது கண்டுகொண்டார் பாருங்கள். எப்படி பார்த்தார் தெரியுமா? ஆதிசேஷனின் மேலே பள்ளி கொண்ட பருந்தாமனை, ஆதிசேஷனின் மேலே பள்ளி கொண்ட பரந்தாமனை பகவான் பிரம்மதேவன் தன்னுடைய உட்கண்ணால் கண்டு கொண்டாராம். என்ன ஒரு ஆச்சரியம்! பேரன்ப
கொண்டாராம். அதனால் மிக்க மகிழ்ச்சி கொண்டாராம். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா லலிதா சகஸ்ரநாமத்திலே இப்படி வர்ணித்திருக்கின்றார்கள். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. பகிர்முகமாக பல வழிகளிலே தேடினாலும் காண்டற்கரியவனான பகவான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அந்தர்முகமாக தியானம் செய்வதால் எளிதில் காண கிடைப்பாராம். இதைத்தான் தியானம் செய் என்று அத்தனை பெரியோர்களும் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அந்தர் திருசா என்றால் நமக்கு வெளிப்புறத்திலே இருக்கின்ற புறக்கண்களைப் போல நமக்கு அகக்கண்களும் உட்புறத்திலே இருக்கின்றது. அதைத்தான் அந்தர் திருசா என்று கூறுகிறார்கள். அந்த உட்கண்களால் பார்ப்பதற்கு பகவதா நுக்ரஹீதேன திவ்யேன சச்சுதா, பகவானால் அருளப்பட்ட அந்த தெய்வீக கண்களால் என்கிற பக்தப்பிரிய வியாக்கியானமும் நமக்கு துய்த்து மகிழத்தக்கது. திவ்யம் ததாமிதே சச்சு என்ற ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகமும் அதையே கூறுகிறது. இதோ பிரம்மதேவர் பகவானை கண்டு கொண்டார். ஹே ஈசா, குருவாயூரப்பா, நான் உன்னை கண்டுகொண்டேன், என் மனம் பேரானந்தத்தில் துள்ளி குதிக்கிறது என்று பிரம்மதேவர் பேரானந்தம் கொண்டாராம். எப்படி நம் பகவான் காட்சியளித்தார் பாருங்கள். தலையின் முன்புறம் அணியும் கிரீடத்தாலும் தலையின் பின்புறம் அணியும் மகுடத்தாலும் விளங்குகின்றவனே குருவாயூரப்பா. கை வளைகளெல்லாம் குலுங்க, முத்து மாலைகளெல்லாம் கிணுகிணுக்க, தோல் வளைகள் இவற்றால் அலங்கரிக்கப்பட்டு இரத்தினங்கள் பதித்த மேகலையால் இடுப்பு கூட அழகாக மிளிர்கின்றதாம். அழகாக உடுத்தப்பட்ட பீதாம்பரம் பட்டு பீதாம்பரத்துடன் கூடியதும் காயாம்பூ வண்ணத்தை உடையதுமான களித்திரை ஒளிரும் கௌஸ்துபம் என்ற மணியை உடையதும் பிரம்மதேவருக்கு காட்டி அருளியதுமான பகவானுடைய அந்த திருமேனியை நம் நாராயண பட்டத்திரியும் சேர்ந்து சேவிக்கின்றார். அவர் படைத்த படைப்புதான் ஸ்ரீமன் நாராயணீயம் என்றாலும் இந்த படைப்பை படைக்கின்ற பொழுதே ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு சப்தமும் அவருக்கு குருவாயூரப்பனாக தெரிகின்றது. இதைத்தானே நானும் சொல்கின்றேன். இந்த ஸ்ரீமன் நாராயணீய கிரந்தத்தின் ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது அதன் ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு குருவாயூரப்பனாக காட்சி தர வேண்டுமல்லவா தோழிகளே? நிச்சயம் நம்மால் அப்படி பார்க்க முடியும். ஸ்ரீபதியான ஸ்ரீ குருவாயூரப்பா, பகவானுடைய அளவற்ற பெருமைகளை எல்லா வேதங்களும் வர்ணிக்கின்றன. ரிக், யசுர், சாம, அதர்வனை என்று அத்தனை வேதங்களும் குருவாயூரப்பனை வர்ணிக்கின்றன. சம்சார துக்கங்களை எல்லாம் களைகின்ற ஹே ஹரியே, பகவானே மேன்மை பெற்று விளங்க வேண்டும். உங்களுடைய பெருமை மேன்மேலும் பெருகி உலகமெல்லாம் பேசப்பட வேண்டும். நான் செய்த பாக்கியமே, பகவானை கண்களால் காணப்பெற்றேன் என்று பிரம்மதேவரே மகிழ்கின்றாராம். உலகங்களையே படைக்கும் திறமையை நான் பெற்றிருந்த பொழுதும் இப்பொழுது ஞானமில்லாமல் இருக்கின்றேனே. பகவானே குருவாயூரப்பா, உன்னை நேரிலே கண்டுகொண்டேன். அந்த உலகங்களை படைக்கும் அந்த திறமையை இழந்த எனக்கு மறுபடியும் விரைவில் திருப்பி அருள வேண்டுகிறேன் என்று பிரம்மாவினால் வேண்டிக் கொள்ளப்பட்ட அனைத்து கல்யாண குணங்களையும் உடைய பகவானே, என்னையும் காத்திருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி இங்கே குறிப்பிடுகின்றார். என்னே விந்தை, எதை நாம் கருத்தில் கொள்வது? பிரம்மதேவனின் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வதா, இல்லை நாராயண பட்டத்திரியும் உடன் சேர்ந்து வேண்டுவதை எண்ணி மகிழ்வதா? எவ்வளவு அதிசயங்கள் பாருங்கள். நாம் சிறு விஷயங்களில் தோல்வியுற்றால் கூட மனம் இழந்து, மனத்தின் தைரியத்தை இழந்து தவிக்கின்றோம். எல்லாம் இழந்ததைப் போல வாடி நிற்கின்றோம். ஆனால் நினைத்து பாருங்கள், அந்த படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கே படைக்கும் திறமையே மறந்து போய்விட்டதாம். ஞானமில்லாமல் எத்தனை 1000 வருடங்கள் தவம் செய்கிறார், எத்தனை 100 வருடங்கள் அவர் இதற்காக தாமரை மலரிலே அமர்ந்து சவமாகவே படுத்திருக்கின்றார் என்றால்
அவர் எதற்காக இத்தனையும் நமக்கு சொல்ல வருகின்றார் நினைத்து பாருங்கள். பொறுமை பொறுமை, எல்லாவற்றிலும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் ஒரு நாள் அத்தனையும் கைகூடி வரும் என்பது இந்த தசகத்தின் பொருளாக நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? பிரம்மதேவரே, உலகங்களையும் படைப்பதில் குறைவற்ற திறமையை அடைவாயாக என்று அந்த குருவாயூரப்பனின் ஆசீர்வாதங்கள் இறுதியிலே பிரம்மதேவருக்கு கிடைத்து விடுகிறது. இந்த நாள் அன்றோ நன்னாளாகும், எனது அருளையும் கூட பெற்றுக்கொள் என்று குருவாயூரப்பன் பிரம்மதேவரை வாரி அணைத்து கொள்கின்றார். மறுபடியும் தவம் புரிவாயாக, அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிற தீவிரமான பக்தி உனக்கு இன்னும் உண்டாகட்டும் என்று கூறி பிரம்மதேவரை நம் பகவான் மகிழ்ச்சி அடையச் செய்தாராம். பிறகு அந்த பிரம்மதேவர் தேவர்களுக்கே உரிய 100 ஆண்டுகள் தவம் புரிந்தாராம். இப்பொழுது முன்பு இருந்ததை காட்டிலும் மிகுந்த தவ வலிமையும் அறிவாற்றலையும் பெற்று பிரளய காலத்து நீரிலே தாமரை மலர் காற்றில் அசையக் கண்டு பகவானின் வலிமையின் மிகுதியினால் அந்த காற்றையும் நீரையும் பருகினாராம். ஹே குருவாயூரப்பா, பிரம்மதேவர் தங்கள் அருளினால் அந்த தாமரை பூவை கொண்டே மூவுலகங்களையும் படைத்து பின் அதில் உயிர்களையும் படைக்கத் தொடங்கினாராம். அத்தகைய பெரும் அருளோடு கூடிய நம் அப்பன் குருவாயூரப்பன் கருணை மிகுந்தவர். அவருடைய கடைக்கண் பார்வையின் ஒரு துளி நம்மீது பட்டால் போதும், நம்முடைய பிறவி பிணிகளை களைந்துவிட்டு நாம் மோட்சபதத்தை அடைந்து விடலாம். இதை உணர்ந்து கொண்டுதான் நம் நாராயண பட்டத்ரி நமக்காக இந்த ஸ்ரீமன் நாராயண கிரந்தத்தை படைத்துள்ளார் போலும். இந்த ஸ்ரீமன் நாராயண கிரந்தம் எழுதி 500 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இப்பொழுதுதான் நாம் அதை படிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், எதை எப்பொழுது யாருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நம் அப்பன் குருவாயூரப்பன் தீர்மானிக்கின்றானோ அது அப்பொழுதுதான் அப்படித்தான் நடக்கும் என்ற அற்புதமான ஒரு உண்மையை நாராயண பட்டத்ரி நமக்கு இந்த தசகத்திலே உணர்த்தி இருக்கின்றார். அப்படியே அந்த அப்பன் குருவாயூரப்பனின் பரிபூர்ண அருளை பெற்று இந்த தசகத்தை பொருளை சொல்ல வந்த நானும் பொருளை கேட்ட என் இனிய தோழிகள் அனைவருமே அந்த அப்பனின் பரிபூர்ண அருளுடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ராதே கிருஷ்ணா.